அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரோன்ஸ் கிச்சன். ஜிக்கு தெரிஞ்ச அவங்களுடைய தோட்டம் இது. இந்த தோட்டத்தில் வந்து மாடு செக்கு இழுத்துட்ருக்கு பாருங்க. நான் மிந்திலாம் என்ன நினச்சேன்னா, மிஷினில் வந்து வேர்க்கடலை போட்டால் எண்ணெய் வரும், அதுக்கு பேர் தான் செக்கு எண்ணெய் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அதான் ஒன்றும் அதுதான். ஆனால் இதுதான் செக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் மாடு செக்கு இழுக்கிறத வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். வேர்க்கடலையை தள்ளி தள்ளி விட்டு அதை அரை விட விட மேலே வருதா, மறுபடியும் உள்ளே போட்டு அது திரும்ப திரும்ப உள்ளே போடுறாங்க. போடும்போது அதை மாடு செக்கு இழுக்க இழுக்க அப்படியே ஆயில் கசியுது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சேர சேர எடுத்து அந்த கப்பில் சேர்த்திக்கிறாங்க. ஆயில் ப்ரொடக்ஷன் இன் ஓல்டு மெத்தட். காயெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம்லாம் அரைக்கிறக்க எடுத்து வச்சுருக்கிறேன். வெஜிடபிள் குருமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் ஆயில் விட்டு வெங்காயம், புதினாலாம் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு, அதோட அரைச்ச இஞ்சி, பூண்டு, வெங்காயம் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், காய் கட் பண்ண காயும் சேர்த்துட்டு, அப்புறம் நான் ஒரு கலக்கி விட்டுட்டு என்ன பண்ணேன்னா, பட்டைத்தூள், ஏலக்காய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லிப்பொடி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி விட்டு உப்பு போட்டுட்டு ஒரு கலக்கி குக்கர் லீடு போட்டு விசில் போட்டேன். 2 விசில் வர விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். பச்சை வேர்க்கடலையை ஒரு கை எடுத்து தண்ணியில் ஊற போட்டிருந்தேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதோட வாழைப்பழம், பேரிச்சம்பழம், பால் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்மூத்தி ரெடி பண்ண போகிறேன். பச்சை வேர்க்கடலையை நம்ம அப்படியே ஊற போட்டு அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. என்ன சொல்ல, ஹெல்த் பெனிஃபிட் நிறையாவே இருக்குது. முந்தின நாள் ராத்திரியே பிளான் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் நம்மளால் மறுநாள் காலையில் கிச்சனுக்குள்ளே போனோடனே டக்குன்னு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண முடியும். நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன டிப்பு தான் இது. காலையில் எழுந்திரிச்சு கிச்சனுக்குள்ளே போகும்போது ஒரு ஐடியா இல்லாமல், ஒரு பிளானிங் இல்லாமல் நம்ம கிச்சனுக்குள்ளே போனோம் அப்படின்னா அந்த டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். கடைசியில் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒன்று ஹெல்த்தி அன்ஹெல்த்தின்னு தெரியாமல் ஏதோ ஒன்று செஞ்சு கடமைக்கு வச்சுருவோம். ஓகே, இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.